வணக்கம். அனைவரையும் லாவண்யா தமிழ் சொலை சேனலுக்கு வரவேற்கிறேன். போன வீடியோவில் கிராமோட நன்மைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மீதமுள்ள கிராமின் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுநீரக பிரச்சனைகள். நமது உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க செய்வதில் சிறுநீரகங்களுக்கும் முக்கிய பங்குண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த சிறுநீரகங்களில் கற்கள் அடைப்பு மற்றும் சிறுநீரகப்பை தொற்று போன்றவையால் பிரச்சனை ஏற்படுகிறது. இவற்றை போக்குவதற்கு சிறிது கிராம்பு மற்றும் மிளகை எடுத்து நன்கு அரைத்து அதை திராட்சை சாறுடன் கலந்து பருகி வந்தால் சிறுநீரக பிரச்சனைகள் நீங்கும். அடுத்தது என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. கிராம்பு இயற்கையிலேயே மிகுந்த காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை கொண்ட ஒரு மூலிகை பொருளாக இருக்கிறது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி அதிகரித்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பல்வேறு வகையான தொற்று கிருமிகளின் பாதிப்பிலிருந்து உடலை காக்கும். அடுத்தது புற்றுநோய். புற்றுநோய் யாருக்குமே வரக்கூடாத ஒரு மிக கொடிய நோயாகும். இந்நோயை குணப்படுத்த அதிக விலை கொண்ட மருந்துகளை பயன்படுத்தும் அதே நேரத்தில் கிராம்பையும் உணவில் சேர்த்து பயன்படுத்துவது சிறந்த பலனளிக்கும். கிராம்பில் இருக்கும் ஃபினைல் புரோப்பனைடு என்கிற வேதிப்பொருள் உடலின் புற்றுநோய் பாதித்த உடல் செல்களை மீண்டும் வளர்ச்சி பெறாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. பல் எழிர்வலி. பல் எழிர்வலியால் நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஒரு சின்ன துண்டு கிராம்பு எடுத்து வலி இருக்க இடத்துல வச்சுட்டு வந்தோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த வலி தீர்ந்துடும். இப்போ பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் எல்லாத்துலேயும் கிராம்பு இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம். பல் எழிர்வலிக்கு நீங்கள் கிராம்பவே பயன்படுத்தலாம். அடுத்தது செரிமான பிரச்சனை. செரிமான பிரச்சனையால் இப்போ நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களாம் உணவில் அதை கிராம்பை சேர்த்துட்டோன்னாலே போதும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் செய்வதுடன் வயிற்றை சுத்தம் செய்யவும் இது ரொம்பவே பயன்படுது. அதனால தான் அசைவ உணவுகளில் கிராம்பு அதிகமாக சேர்க்குறாங்க. கிராமானது கடினமான உணவுகளை எளிதில் செரிமானம் செய்ய உதவுகின்றது. மீதமுள்ள நன்மைகளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.